ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்துக்காக கைத்தொழில் செய்து கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வழக்கம் போல் காலையில் 9:30க்கெல்லாம் கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு யூனிஃபார்ம் இந்த மாதிரிலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நேற்றே. சரி, இன்னைக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கேட்குறதுக்காக அந்த சுவிட்சை ஆன் பண்ணி பாட்டு படிக்கலை. அப்புறம் ஃபேன் சுவிட்சையும் போட்டு பார்த்தேன், அதுவுமே ஓடலை. சரி, கரண்ட் போயிடுச்சு போல இருக்குது, சரி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் என்னோட சிஸ்டர் கடைக்கு போகிறதுக்காக அந்த லைனை கிராஸ் பண்ணி போனாங்க. இன்றைக்கி கரண்ட் சடணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னனால அப்புறம் என்ன பண்ணி தொடர்ந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும். கொக்கி வைக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸ் கூட இல்லை. சரி, நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறமா ஈவினிங் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூசியாகவே இருந்தது. அதெல்லாம் தொடச்சிட்டு அந்த மிஷின் மேலே பார்த்தீங்கன்னா அங்கனங்கன்னா புள்ளி புள்ளியாக அந்த பூச்சியெல்லாம் ரெஸ்ட் ரூம் போய் வச்சுருந்ததா அதையுமே ஆயிலை ஊற்றி நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணோம்னா அந்த கரையெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் இப்போதைக்கு மிஷின் ஆயிலை தான் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு போயிருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு சோசியக்காரர் போட்டிருந்தாங்க, வீட்டில் மிஷின் போட்டு தைச்சோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான், ஓகேங்களா. இப்போ கணவன் மனைவி 2 பேருமே டெய்லராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% சண்டையே வராது. ஏன்னா 2 பேருமே டெய்லராக இருக்காங்க, 2 பேரும் தைக்கணும். அதனால் 2 பேரும் அனுசரிச்சும் போய்க்கிடுவாங்க. சண்டைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஒருவேளை ஆண்கள் டெய்லராக இருந்துட்டு மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்லேயுமே பிரச்சனை வராது, ஓகேங்களா. எதுவாக இருந்தாலும் ஆண்களே எல்லா தையல் வேலையை அப்புறம் பார்க்குறாங்க, பெண்கள் வீட்டு வேலையை பார்க்குறனால அந்த இடத்துலையுமே சண்டை வராது. ஆனால் முக்கால்வாசி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் டெய்லர்ஸாக இருக்கனாலேயே வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன்மார்கள் சண்டை ஓடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதில் ஒரு சில ஆண்கள் நம்மளுடைய ஒய்ஃப் நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க சமாளித்தும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அனுசரித்து போய்க்கிடுவாங்க. ஆனால் முக்கால்வாசி ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சண்டை போடுவாங்க, அவங்களுக்கு அனுசரித்து போக தெரியாது. நம்ம அந்த டயத்தில் கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க இல்லை ட்ரெஸ் தைக்க கொடுத்துட்டாங்கன்னு அவசரமாக தைச்சிக்கிட்டு இருப்போம், ரொம்ப அர்ஜென்ட்டாகவும் தைச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் கஸ்டமர் ரொம்ப ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம வேறு வழி இல்லாமல் அங்கிட்டு உள்ள டென்ஷனை இங்கிட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே அனுசரித்து போகாமல் இந்த வேலையை நீ செஞ்சு கொடுத்தாலே கொடுக்கணுங்கிறனால தான் கணவன் மனைவி 2 பேருக்குமே சண்டையே வருது. இந்த ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப அவசரமாக தைச்சனால நிறையா மிஸ்டேக் இருக்குது. ஆனால் பின்கழுத்து சூப்பராக இருக்குது. இனிமேல் நான் இந்த ப்ளவுஸை நான் போட மாட்டேன்.